2 அக்டோபர் 2017 திங்கட்கிழமை காலை மும்பை அந்தேடி பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான தேசிய வங்கி, அதாவது பேங்க் ஆஃப் பரோடா ஊழியர்கள் வழக்கம் போல் தங்கள் பணிகளை தொடங்க வங்கிக்கு வந்தனர். காலை நேர டிராபிக்கை கடந்து வந்தவர்களுக்கு அது மற்றொரு சாதாரண நாளாகவே இருந்தது. ஆனால் பிரதான கதவை திறந்து உள்ளே நுழைந்த மறுகணமே அவர்கள் இதயம் ஒரு கணம் நின்றது போல ஆனது. மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டிய வங்கியின் தரை முழுவதும் சகதியும் மண்ணுமாக நிரம்பி கிடந்தது. இதுவாக லாக்கர் அறை அல்லது வால்ட் பகுதிக்கு நடந்து சென்ற ஊழியர்களுக்கு அங்குள்ள காட்சியைக் கண்டு வியர்த்து விறுவிறுத்து போனது. பெரும்பாலான சேஃப்டி டெபாசிட் பெட்டகங்கள் திறக்கப்பட்டு கிடந்தன. அவற்றின் இரும்பு பூட்டுகள் உடைக்கப்பட்டிருந்தன. உள்ளே இருக்க வேண்டிய கட்டுக்கட்டான பணம், வாடிக்கையாளர்களின் விலைமதிப்பற்ற தங்க நகைகள் என எதுவும் அங்கே இல்லை. அப்போதுதான் அவர்களின் கண்கள் தரையை நோக்கிச் சென்றன. கட்டிடத்தின் தரைப்பகுதியில் ஒரு பெரிய பள்ளம், அதன் கீழே யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு ஆழமான சுரங்கம் காட்சியளித்தது. பிரதான வாசல் வழியாக வராமல் பூமிக்கு அடியிலிருந்து வந்து திருடர்கள் எப்படி வங்கியை கொள்ளையடித்தார்கள் என்பது அப்போதே அவர்களுக்கு புரிந்தது. அந்த ஆண்டு மகாராஷ்டிரா மற்றும் வட இந்தியாவில் உள்ள வர்த்தக நிறுவனங்களை குறிவைத்து தொடர் கொள்ளை சம்பவங்கள் நடந்து வந்தன. எத்தனையோ பான் கடைகள், உள்ளூர் ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் லட்சக்கணக்கான ரூபாய்களை இழந்திருந்தன. ஹார்டுவேர் கடைகளின் கல்லா பெட்டிகள் ஒரே இரவில் காலியாகிக் கொண்டிருந்தன. சாதாரண மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் பிஸியாக இருக்க, இருட்டில் மட்டும் ஒரு கும்பல் மிக துல்லியமாக திட்டமிட்டு தங்கள் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்திக் கொண்டிருந்தது. அதனால்தான் மும்பை, புனே போன்ற நகரங்களில் உள்ள வங்கிகளின் பாதுகாப்பை போலீசார் அப்போதே பலப்படுத்தியிருந்தனர். எந்த ஒரு வங்கியும் அவர்களின் அடுத்த இலக்காக இருக்கலாம் என்பதை உளவுத்துறையினர் முன்னரே கணித்திருந்தனர். இருப்பினும் திருடர்கள் போலீசாரின் சிந்தனையை விட 10 அடி முன்னால் இருந்தனர். செப்டம்பர் 2017 வாக்கில் அந்தேடி பிரதான சாலை பகுதி எப்போதுமே மக்கள் நெரிசல் மிகுந்ததாகவே இருக்கும். அங்கே மெட்ரோ பணிகள், பிஎம்சி வடிகால் அமைப்புகளின் அருகே கட்டுமான தொழிலாளர்கள் வேலை செய்வது, சாலையோரம் கனரக வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருப்பது மிகவும் சாதாரணமான ஒரு விஷயம். இரவு நேரங்களில் கூட அங்கே மக்கள் நடமாட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தையும் அந்த பரபரப்பையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டது ஒரு கும்பல். பிற்காலத்தில் பாதுகாப்பு படையினர் இவர்களை டேனல் கேங் என்று அழைத்தனர். இந்த கும்பலில் உள்ள உறுப்பினர்களின் வயது 20 - 29 வயதிற்குள் இருக்கும். இவர்களில் பலருக்கு ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போன்ற நிலக்கரி சுரங்கப் பகுதிகளோடு தொடர்புகள் இருந்தன. சிறு வயதிலிருந்தே சுரங்கங்களில் வேலை பார்த்த அனுபவம் இருந்ததால் மூச்சு முட்டும் வெப்பமான இருட்டு பகுதிகளில் குழிகளை தோண்டுவது அவர்களுக்கு கைவந்த கலையாக இருந்தது. மும்பை வடிகால்களுக்கு அடியில் சுரங்கம் தோண்டத் தொடங்கிய போது அந்த அசுத்தமான சூழல் அவர்களுக்கு புதிதாக தெரியவில்லை. அந்த அனுபவமே இந்த கொள்ளைக்கு அடித்தளமாக அமைந்தது. செப்டம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் அந்தேடியின் மிகவும் பரபரப்பான சந்திப்பில் இருந்த அந்த வங்கி கிளையின் மீது அவர்களின் பார்வை விழுந்தது. அந்த வங்கியை அவர்கள் சாதாரணமாக கண்காணிக்கவில்லை. அதன் ஒவ்வொரு அசைவையும் தங்கள் மூளையில் பதிய வைத்துக் கொண்டனர். காலை முதல் இரவு வரை ஊழியர்கள் எந்த நேரத்திற்கு வருகிறார்கள், செக்யூரிட்டி கார்டுகள் எப்போது ஷிஃப்ட் மாறுகிறார்கள், பாதுகாப்பு பணியாளர்கள் எந்தெந்த மூலைகளில் நிற்கிறார்கள், அந்த பகுதி முழுவதும் ஆள் நடமாட்டம் இல்லாமல் மாற எத்தனை நிமிடங்கள் ஆகும், உள்ளே விளக்குகள் எங்கெங்கு இருக்கும் என ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் பக்காவாக கணக்கு போட்டனர். வாடிக்கையாளர்கள் வந்து தங்கள் பணத்தை டெபாசிட் செய்யும் நேரத்தில் கட்டிடத்திற்குள் நடக்கும் ஒவ்வொரு அசைவையும் கும்பல் உறுப்பினர்கள் தங்கள் ரேடாரில் சிறைப்பிடித்தனர். மேலோட்டமாக பார்த்தால் எல்லாம் சாதாரணமாக தெரிந்தாலும் சாலையில் செல்லும் வாகனங்களின் மறைவில் நின்று கொண்டு வடிகால் கால்வாயிலிருந்து வங்கியின் அடித்தளத்திற்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது என கணக்கு போட்டுக் கொண்டிருந்தனர். அந்த கண்காணிப்பில் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடித்தனர். வங்கியின் கீழே உள்ள பிஎம்சி வடிகால் அமைப்பில் ஒரு பலவீனமான இடம் இருப்பதை அவர்கள் உணர்ந்தனர். அதையே தங்களின் நுழைவு புள்ளியாக பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தனர். அப்போதுதான் அவர்களின் அசல் வியூகம் தயாரானது. வங்கியின் கதவுகளை உடைக்க வேண்டிய அவசியமில்லை. மும்பை போலீசாருடன் துப்பாக்கிச் சண்டை போட வேண்டியதில்லை. ஒட்டுமொத்த வங்கியையும் பீதிக்குள்ளாக்க வேண்டிய அவசியமும் அதன் பின் இல்லை. வெறுமனே பூமிக்கு அடியில் சத்தமில்லாமல் தங்கள் வேலையை முடிப்பது மட்டுமே அவர்களின் இலக்காக இருந்தது.
இரவு நேரங்களில் அவர்கள் ஒவ்வொருவராக அந்த பகுதியை வந்தடைவார்கள். உள்ளூர் மக்களின் கண்களில் படாமல் அப்போதுதான் அங்கு வந்து டீ குடித்துக் கொண்டிருப்பது போல் நடித்து நேரத்தை கடத்துவார்கள். வாரக்கணக்கில் பட்ட இந்த கஷ்டம் வீணாகக் கூடாது என்றால் எங்கும் ஒரு சிறிய தவறு கூட நடந்துவிடக்கூடாது. கும்பலுக்குள் வேலைகளை தெளிவாக பிரித்துக் கொண்டனர். ஒருவர் காவலாளியாக, மற்றொருவர் கார் ஓட்டுநராக, இன்னும் சிலர் சுற்றுப்புற சூழ்நிலைகளை கண்காணித்துக் கொண்டிருக்க நிஜமாகவே சுரங்கம் தோண்டுபவர்கள் வடிகாலுக்குள் இறங்கினர். மும்பை வாசிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது பிரதான சாலையின் ஓரத்தில் இருந்த ஒரு மெயின்ஹோல் வழியாக இவர்கள் உள்ளே நுழைந்தனர். குறுகலான கால்வாயில் கடப்பாறைகள், நீளமான ஸ்க்ரூ டிரைவர்கள், மெட்டல் ரம்பங்கள், ஹைட்ராலிக் ஜாக்குகள், டார்ச் லைட் பொருத்தப்பட்ட மைனர் ஹெல்மெட்டுகள், அத்துடன் அந்த குறுகலான வெப்பமான சூழலில் சுவாசிப்பதற்காக ஆக்சிஜன் சிலிண்டர்கள் என அனைத்து கருவிகளையும் சுமந்து சென்றனர். வெளியே பார்ப்பவர்களுக்கு அவர்கள் சாதாரண முனிசிபாலிட்டி தொழிலாளர்களைப் போல சாலையோரம் ஓய்வெடுப்பது போல் காட்சியளித்தனர். ஆனால் மெயின்ஹோலை தாண்டி உள்ளே சென்றதும் அசல் கதை தொடங்கியது. அந்த சாக்கடை கால்வாயில் நிற்பதற்கு கூட இடமில்லாத குறுகிய பகுதியில் மெதுவாக தங்கள் தோன்றும் பணியை தொடர்ந்தனர். வேலை மிகவும் மெதுவாக, கடுமையான புழுக்கம் மற்றும் துர்நாற்றத்திற்கு இடையே நடந்தது. தோண்டும் கோணம் துல்லியமாக இருக்க வேண்டும். சற்றே குறி தவறினாலும் மேலே உள்ள நிலம் சரிந்து உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம், அல்லது வங்கியை தவிர்த்து பக்கத்தில் உள்ள வேறு கட்டிடத்தை நோக்கிச் செல்ல நேரிடலாம். பாதை தவறினால் வாரக்கணக்கிலான உழைப்பு நீரில் இட்ட கோலமாகிவிடும். ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அவர்கள் தங்கள் இலக்கை நோக்கி அங்குலமாக நெருங்கிக் கொண்டிருந்தனர். மேலே சாலையில் மக்கள் தங்கள் வேலைகளில் பிஸியாக திரிந்து கொண்டிருக்க அவர்களின் கால்களுக்கு அடியில் 100 மீட்டர் நீளமான ஒரு சுரங்கம் சத்தமில்லாமல் வங்கியின் வால்ட்டை நோக்கி ஊடுருவிக் கொண்டிருந்தது. 30 செப்டம்பர் 2017 வார இறுதி நெருங்க கும்பல் தங்கள் ஆபரேஷனின் வேகத்தை மாற்றியது. இனி வெறுமனே தோன்றினால் மட்டும் போதாது, நேரமும் சரியாக அமைய வேண்டும். சிறிய தவறு நடந்தாலும் பட்ட கஷ்டமெல்லாம் வீணாகிவிடும். அதனால்தான் அசல் ஆபரேஷனுக்கு முந்தைய நாட்களில் நகரத்தின் எல்லையில் உள்ள பால்கர், விரார் போன்ற பகுதிகளில் அவர்கள் ரகசியமாக சந்தித்தனர். சந்தேகம் வராதபடி ஒவ்வொருவராக வந்தனர். விராரில் தாங்கள் வாடகைக்கு எடுத்திருந்த ஒரு சேஃப்ட் ஹவுஸில் தங்களின் முக்கிய கருவிகளை பதுக்கி வைத்தனர். கடைசி நேரத்தில் யார் எந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக பேசிக் கொண்டனர். அனைவரும் சுரங்கத்திற்குள் செல்ல மாட்டார்கள். ஒருவர் சாலையில் ரோந்து செல்லும் போலீஸ் வாகனங்களை கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவசர நிலை ஏற்பட்டால் உடனடியாக தப்பிச் செல்ல மேன்ஹோல் அருகே உள்ள வழியை தெளிவாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு மற்றொருவருடையது. வங்கியின் உள்ளே செல்வது மட்டுமல்ல, உள்ளே சென்ற பிறகு ஒரு நொடியை கூட வீணாக்காமல் வேகமாக செயல்பட வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். சிசிடிவி ரெக்கார்டர், அலாரம் சிஸ்டம், வால்ட் ஆக்சஸ் எங்கெங்கு உள்ளன என்பதை கண்களை மூடிக்கொண்டு கூட செல்லக்கூடிய அளவிற்கு மைண்டில் ஃபிக்ஸ் செய்து கொண்டனர். கேமராவில் ஒரு தெளிவான ஃபூட்டேஜ் பதிவானாலும் அல்லது நேரடியாக போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு அலாரம் ஒலித்தாலும் அவர்களின் திட்டம் அங்கேயே நின்றுவிடும். அதனால்தான் உள்ளே நுழைந்தவுடன் முதலில் செக்யூரிட்டி சிஸ்டங்களை செயலிழக்கச் செய்வதே அவர்களின் முதல் இலக்காக இருந்தது. 30 செப்டம்பர் இரவு என்பதால் சாலை வழக்கத்தை விட சற்றே அமைதியாக இருந்தது. அவ்வப்போது செல்லும் வாகனங்களுக்கு இடையே கும்பல் உறுப்பினர்கள் தங்களின் இடங்களை அடைந்தனர். சிலர் கார்களில் தூங்குவது போல் நடித்துக்கொண்டு சுற்றுப்புறத்தை கவனித்து வந்தனர். யாரும் மேன்ஹோல் பக்கம் வராமல் பார்த்து கொண்டனர். வடிகால் கால்வாயின் உள்ளே சூழ்நிலை மேலும் பதற்றமாக மாறியது. வங்கியின் அடித்தளத்தை நெருங்க அவர்கள் அடிக்கும் ஒவ்வொரு அடியும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மேலே காவலில் உள்ள செக்யூரிட்டிக்கு ஒரு சிறிய சத்தம் கேட்டாலும் ஒட்டுமொத்த ஆபரேஷனும் தோல்வியடையும். கருவிகளை மாற்றிக்கொள்ளும் போது அவர்களின் பேச்சுக்கள் சைகைகளாகவும் கிசுகிசுப்புகளாகவும் மாறிப்போயின. மேலே சாலையில் ஒரு பெரிய பஸ் செல்லும் போது அல்லது யாருடைய காலடி சத்தமாவது கேட்கும்போது மூச்சை அடக்கி அமைதியாக இருந்தனர். அப்போதே அவர்கள் தோண்டிய சுரங்கம் மேன்ஹோலில் இருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்தை எட்டியிருந்தது. சரியாக வங்கியின் கீழே சென்றடைந்ததும் மிகவும் சென்சிட்டிவான கட்டம் தொடங்கியது. மேலே உள்ள கான்கிரீட் தளத்தை யாருக்கும் சந்தேகம் வராதபடி உடைக்க வேண்டும். காற்று நுழையாத மிகவும் வெப்பமாக இருந்த அந்த சிறிய இடத்தில் அவர்களுக்கு மூச்சு விடுவதே சிரமமாக மாறியது. இருந்தாலும் வாரக்கணக்கான உழைப்பு பலன் தரும் தருணம் அதுவே என்பதால் மேலும் விடாமுயற்சியுடன் வேலை செய்தனர்.
1 அக்டோபர் 2017 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை. நகரம் இன்னும் தூக்கக் கலக்கத்தில்தான் இருந்தது. வங்கிக்கு வெளியே செக்யூரிட்டி கார்டு தனது டியூட்டியில் இருந்தார். ஆனால் தனது கால்களுக்கு கீழே வெறும் சில அடிகள் ஆழத்தில் பூமியை பிளந்து கொண்டு ஒரு கும்பல் வங்கிக்குள் நுழைய தயாராக இருக்கிறது என்பது அவருக்கு சிறிதும் தெரியாது. சுரங்கத்தின் முடிவில் அவர்களின் தலைகள் கிட்டத்தட்ட கட்டிடத்தின் தரையை தொடும் நேரத்தில் தரையின் கடைசி பகுதியை மிகவும் மெதுவாக அகற்றினர். அந்த சில நிமிட தோண்டலுக்கு பிறகு தரை தளர்வாக மாறியது. மேலே பார்த்தால் வங்கியின் உள்ளே இருக்கும் காட்சி அவர்கள் நினைத்ததை சாதித்துவிட்டனர். சரியான இடத்தில்தான் வங்கிக்குள் நுழைந்திருக்கிறார்கள். இருட்டில் ஒவ்வொருவராக சுரங்கத்தில் இருந்து மேலே வந்தனர். கைகளில் டார்ச் லைட்டுகள் கருவிகளை பிடித்துக்கொண்டு சத்தமில்லாமல் நகர்ந்தனர். அவர்களுக்கு எங்கு செல்ல வேண்டும் என்பது முன்னரே தெரியும். நேராக அலாரம் சிஸ்டம் அருகே சென்று சீலிங்கில் இருந்து வயர்களை வெட்டி அதை துண்டித்தனர். அதன் பிறகு சிசிடிவி டிவிஆர்களை தேடினர். தங்களின் அடையாளங்கள் ஏதும் மிஞ்சக்கூடாது என்பதே அவர்களின் பிளான். 2 டிவிஆர்களை பிடுங்கி அவற்றை அடித்து நொறுக்கி தங்கள் கருவிகளுடன் சேர்த்து மீண்டும் வடிகால் கால்வாயில் வீசினர். பாதி கும்பல் செக்யூரிட்டி சிஸ்டங்களை ஓரம் கட்டிக் கொண்டிருக்க, மீதமுள்ளவர்கள் நேராக லாக்கர் அறை பகுதிக்குள் சென்றனர். இங்கேதான் உண்மையான சவால் எதிர்பட்டது. பிரதான வால்ட்டின் இரும்பு கதவு அவர்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் வலுவாக இருந்தது. அதை கேஸ் கட்டர்களை கொண்டு உடைக்க முயன்றால் விடிந்துவிடும் அபாயம் இருந்தது. நேரம் கடந்து கொண்டிருந்தது. அப்போதுதான் அவர்கள் புத்திசாலித்தனமாக யோசித்தார்கள். பிரதான கதவை விட்டுவிட்டு வால்ட்டின் பின்பகுதியில் உள்ள எமர்ஜென்சி ஹேட்ஸ் வழியாக உள்ளே நுழைய முயற்சி செய்து வெற்றியும் பெற்றனர். வால்ட்டிற்குள் காலடி எடுத்து வைத்ததுமே அவர்கள் கண்முன்னே கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள், கடப்பாறைகள், இரும்பு ராடுகளை பயன்படுத்தி 40க்கும் மேற்பட்ட சேஃப்டி லாக்கர்களை வலுக்கட்டாயமாக திறந்தனர். பூட்டுக்கள் உடைந்து காற்றில் பறந்தன. எனினும் அவர்கள் கண்ணில் பட்ட எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளவில்லை. சொத்து பத்திரங்கள், பாஸ்போர்ட்டுகள் மற்றும் இதர காகிதங்களை அங்கேயே விட்டுவிட்டனர். ரொக்கப்பணம், விலையுயர்ந்த தங்க நகைகளை மட்டுமே பைகளில் நிரப்பிக் கொண்டனர். உள்ளே இந்த கொள்ளை நடந்து கொண்டிருக்க, வெளியே பிரதான சாலையில் காவலில் இருந்த உறுப்பினர்கள் நொடிக்கு நொடி கண்காணித்துக் கொண்டே இருந்தனர். நேரம் செல்ல செல்ல ஆபரேஷன் மேலும் ஆபத்தானதாக மாறியது. மும்பை போலீசாரின் ரோந்து வாகனம் எந்த கணத்திலும் அந்த வழியே வரலாம். வெளியே உள்ள செக்யூரிட்டி கார்டு சந்தேகத்துடன் உள்ளே வரலாம். ஆனால் அதிர்ஷ்டம் அவர்கள் பக்கம் இருந்தது. எல்லாம் அமைதியாகவே இருந்தது. யாரும் மோப்பம் பிடிக்கவில்லை. சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே அவர்கள் பக்காவாக தங்கள் வேலையை முடித்துவிட்டு ஒவ்வொருவராக அதே குறுகலான கால்வாய் வழியாக கோடிக்கணக்கான ரூபாய் பைகளுடன் பின்வாங்கினர். சீக்கிரமாக வெளியேற வேண்டும் என்ற அவசரத்தில் சில கருவிகளை சுரங்கத்திலேயே விட்டுவிட்டனர். விடிந்ததும் மக்களின் நம்பிக்கையின் அடையாளமாக விளங்கிய அந்த வங்கியின் லாக்கர்களில் இருந்த சொத்துக்கள் அனைத்தும் பூமிக்கு அடியில் மாயமாகிவிட்டன என்ற விஷயம் அந்த வங்கி நிர்வாகத்திற்கு சிறிதும் தெரியாது. 2 அக்டோபர் காலையில் ஊழியர்கள் வந்த பிறகே உண்மையான விஷயம் வெளிச்சத்திற்கு வந்தது. தகவல் கிடைத்ததும் மும்பை போலீஸ் கிரைம் பிரான்ச் தடயவியல் நிபுணர்கள் குழு உடனடியாக அங்கு விரைந்தனர். வங்கியின் உள்ளே இருந்த காட்சியைக் கண்டு அனுபவம் வாய்ந்த போலீஸ் அதிகாரிகளே அதிர்ந்து போனார்கள். பிரதான சாலையின் கீழே உள்ள வடிகால் கால்வாயுடன் இணைக்கப்பட்டிருந்த சுரங்கத்தை ஆய்வு செய்தனர். அங்கே திருடர்கள் விட்டுச் சென்ற கடப்பாறைகள், ஸ்க்ரூ டிரைவர்கள், மெட்டல் கட்டிங் டூல்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கிடைத்தன. சேதப்படுத்தப்பட்ட 2 டிவிஆர்களும் கால்வாயில் சிக்கின. இந்த கொள்ளையை எவ்வளவு பக்காவாக பிளான் செய்திருக்கிறார்கள் என்பது போலீசாருக்கு தெளிவாக புரிந்தது. அலாரம் சிஸ்டம் எங்குள்ளது என்பது அவர்களுக்கு தெரியும். வால்ட்டில் எந்த பகுதி பலவீனமாக உள்ளது என்பதும் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இதை பார்க்கும்போது வங்கி தொடர்பான உள் விவரங்கள் யாரோ ஒருவர் மூலமாக அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்ற சந்தேகம் வலுவடைந்தது. விசாரணையில் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயமும் வெளிப்பட்டது. 30 செப்டம்பர் சனிக்கிழமை அதிகாலை 2:21 வங்கியின் அலாரம் சிஸ்டத்தில் ஒரு தொழில்நுட்ப கோளாறு பதிவாகியிருந்தது. ஆனால் அப்போது யாரும் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அந்த நேரத்தில் வங்கியின் பாதுகாப்பு பணியாளர்கள் உஷாராகவில்லை என்பது உறுதியானது. அதுவே திருடர்களுக்கு வசதியாக போய்விட்டது. போலீசார் ஒருபுறம் ஆதாரங்களை சேகரித்துக் கொண்டிருக்க, கும்பல் உறுப்பினர்கள் தங்களின் பேராசையால் மற்றொரு கொள்ளைக்கு ஸ்கெட்ச் போட்டனர்.
இதுவே அவர்களுக்கு யமனாக மாறியது. கொள்ளை நடந்த 2 நாட்களிலேயே தாதர் பகுதியில் உள்ள மற்றொரு வங்கியை 3 அக்டோபர் 2017 இரவு டார்கெட் செய்ய போகிறார்கள் என்ற பக்கா இன்டெலிஜென்ஸ் தகவல் மும்பை போலீசாரின் நெட்வொர்க்கிற்கு கிடைத்தது. உடனடியாக கிரைம் பிரான்ச் படையினர் தாதரில் உள்ள அந்த வங்கியின் சுற்று வட்டாரத்தில் மஃப்டியில் பதுங்கியிருந்தனர். மாலை 6:30 மணிக்கு ஒரு டொயோட்டா ஃபார்ச்சூனர் கார் அந்த வங்கிக்கு அருகே நின்றது. சிலர் அதிலிருந்து இறங்கி அக்கம் பக்கத்தில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவன் சாலையின் ஓரத்தில் இருந்து வங்கியின் நுழைவாயில் வரை எத்தனை அடி தூரம் இருக்கிறது என நடந்தபடியே அளந்து கொண்டிருந்தான். அந்தேடி வங்கியின் அருகே அவர்கள் பயன்படுத்திய அதே வியூகம் இதுதான். இனி போலீசார் கொஞ்சமும் தாமதிக்கவில்லை. கும்பல் உறுப்பினர்களுக்கு சுதாரித்துக் கொள்ள குறைந்தபட்ச நேரத்தை கூட கொடுக்காமல் அவர்களை சுற்றி வளைத்தனர். 20 வயதிற்கு மேற்பட்ட 5 சந்தேக நபர்களை அங்கேயே வைத்து கைது செய்தனர். அவர்களின் காரை சோதனையிட்ட போது நாட்டு துப்பாக்கிகள், கத்திகளுடன் ஹைட்ராலிக் ஜாக், ஹேண்ட் ட்ரில், இரும்பு ராடுகள், ஸ்க்ரூ டிரைவர்கள் போன்ற சுரங்கம் தோண்டும் கருவிகள் சிக்கின. அடுத்த நாள் விராரில் இருந்த அவர்களின் சேஃப் ஹவுஸ் மீதும் போலீசார் அதிரடி தாக்குதல் நடத்தினர். அங்கு ஆக்சிஜன் சிலிண்டர்கள், பைப்புகள், பெரிய சுத்தியல்கள் போன்ற பல கருவிகளை கைப்பற்றினர். வலுவான ஆதாரங்கள் கிடைத்ததால் குற்றவாளிகள் போலீசாரின் 3rd டிகிரி விசாரணைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் ஒவ்வொருவராக உண்மைகளை ஒப்புக்கொள்ளத் தொடங்கினர். சிலர் தாங்கள் வெறும் காவலுக்கு மட்டுமே இருந்தோம் என மழுப்பினாலும் விசாரணை ஆழமாக செல்லச் செல்ல வங்கியிலிருந்து சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம், நூற்றுக்கணக்கான சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்தது உறுதியானது. இந்த சம்பவத்தின் மூலம் டன்னல் கேங்கின் அசல் முகம் நாட்டு மக்கள் முன்னே அம்பலமானது. ஒரு நகரத்தின் பரபரப்பான சாலைக்கு கீழே எவ்வித சலசலப்புமின்றி 100 மீட்டர் சுரங்கம் தோன்றி வங்கியை கொள்ளையடிக்கக்கூடிய அளவிலான ஒரு மிகப்பெரிய கிரிமினல் நெட்வொர்க் இது. கைது செய்யப்பட்டவர்கள் மூலம் மற்ற மாநிலங்களில் நடந்த வங்கி கொள்ளைகளின் விவரங்களும் வெளிச்சத்திற்கு வந்தன. இந்த கும்பலுக்கு கடந்த காலத்தில் நடந்த பல கொள்ளை சம்பவங்களுடனும் தொடர்பு இருப்பது நிரூபணமானது. மறுபுறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பிற வங்கிகள் இந்த சம்பவத்தை தீவிரமாக எடுத்துக்கொண்டு நாடு முழுவதும் தங்கள் செக்யூரிட்டி சிஸ்டங்கள், சிசிடிவி கண்காணிப்பு, வால்ட் கட்டமைப்பு முறைகளை முழுமையாக மாற்றியமைத்தன. வால்ட் தரை சீரமைப்பு பணிகள் காரணமாக அந்த கிளை சில நாட்கள் மூடப்பட்டது. இந்தியர்களுக்கு இது ஒரு சாதாரண திருட்டு அல்ல. குற்றச் சாம்ராஜ்யம் எவ்வளவு வியூகத்தோடு மாறியிருக்கிறது என்பதை சொல்ல இது ஒரு வாழும் உதாரணம். சினிமாக்களில் வருவது போல் துப்பாக்கிகளை பிடித்துக்கொண்டு காற்றில் சுட்டுக்கொண்டே கத்திக்கொண்டு திருடும் காலமெல்லாம் மலை ஏறிவிட்டது. குற்றம் இப்போது மிகவும் அமைதியாக, மிகவும் பொறுமையாக, அதீத புத்திசாலித்தனத்துடன் மாறியிருக்கிறது. வாரக்கணக்கில் ஒரு மாநகரத்தின் சாலைக்கு கீழே இவ்வளவு பெரிய சுரங்கம் தோண்டப்பட்டாலும் கீழ்மற்ற அமைப்புகளால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது பாதுகாப்பு குறைபாடுகளை பிரதிபலிக்கிறது. டேனல் கேங் பிடிபட்டாலும் அவர்களைப் போலவே எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருவர் இன்னொரு இருட்டுச் சுரங்கத்தை தோண்டிக் கொண்டுதானே இருப்பார் என்ற பயம் மக்களின் மனதில் தங்கியே விட்டது. ஆனால் இந்த சம்பவம் நமக்கு ஒரு தெளிவான செய்தியை தருகிறது. ஒரு குற்றம் எவ்வளவு பக்காவாக பிளான் செய்யப்பட்டாலும், அதற்கு எவ்வளவு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினாலும் ஏதோ ஒரு நாள் சட்டத்தின் கைகளில் சிக்கியே தீர வேண்டும். அவர்கள் தோண்டிய இருட்டுச் சுரங்கம் கோடிக்கணக்கான ரூபாயை நோக்கி வழியை காட்டியிருக்கலாம். ஆனால் இறுதியாக அது அவர்களை மும்பை ஆர்தர் ரோடு சிறையின் சுவர்களுக்கு இடையில்தான் கொண்டு சேர்த்தது. பேராசையால் தவறு செய்து சம்பாதித்த பணம் என்றைக்காவது சுதந்திரத்தை பறித்தே தீரும். இருட்டில் கட்டப்பட்ட சாம்ராஜ்யங்கள் என்றைக்காவது ஒரு நாள் தரைமட்டமாகித்தான் ஆக வேண்டும்.